Hello everyone, welcome to Chemtoli. இந்த வீடியோல கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கார்போகேட்டையான்னா கார்பன் இருக்கும், கேட்டையான் மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது ஒரு கார்பனுக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை கார்போகேட்டையான்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா, ஜென்ரலா ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகி என்ன கொடுக்கும், ப்ராடக்டை கொடுக்கும். ரியாக்டன்ட் டைரக்டா என்னவா மாறாது, ப்ராடக்டா மாறாது. ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் இன்டர்மீடியேட்டா மாறும். இந்த இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது அன்ஸ்டேபிள். இது ஃபர்தரா என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டை கொடுக்கும். இந்த இன்டர்மீடியேட் அப்படிங்கும் போது நிறைய டைப் ஆஃப் இன்டர்மீடியேட் இருக்கு, பேஸ்ட் ஆன் ரியாக்ஷன் கண்டிஷன். ஸோ ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்போகேட்டையான், கார்போ ஆனையான், ரேடிக்கல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நைட்ரீன், கார்பின் அண்ட் பென்சைன். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்கக்கூடியது கார்போகேட்டையான பத்தி. கார்போகேட்டையான் கார்பனுக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஒரு கார்பன் அப்படின்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். பாசிட்டிவ் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கு பதிலாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போடுற ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி ரிமைனிங் 3 எலக்ட்ரான் இருக்கு. இந்த 3 எலக்ட்ரான் என்ன பண்ணும், சரௌண்டிங் ஆட்டத்தோட பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனோட. இந்த கார்போகேட்டையோட ஷேப்பை கண்டுபிடிக்க போறேன். எப்படி, ஸ்டெரிக் நம்பர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸ்டெரிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர். கார்பனை சுத்தி எத்தனை பாண்ட் இருக்கு, 1 2 3. ஸோ 3 பாண்ட் பேர் இருக்கு. கார்பனுக்கு மேல எதுவும் லோன் பேர் இருக்கா, எந்த ஒரு லோன் பேர் இல்ல, ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு. ஸோ லோன் பேர் இல்ல, 0. 3 பிளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 3. ஸ்டெரிக் நம்பர் 3னா அது என்னவா இருக்கும், sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். அண்ட் அதோடைய ஷேப் என்னவா இருக்கும், பிளேனரா இருக்கும். ஸோ இதான் கார்போகேட்டையனுடைய ஷேப். ஸோ இதில் பாருங்க, கார்பன் இருக்கு, கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, சரௌண்டிங்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன இண்டிகேட் பண்ணும், எம்டி அல்லது வேக்கன் பி ஆர்பிட்டால இண்டிகேட் பண்ணும். நான் இதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கார்பன் அப்படிங்கும் போது அட்டாமிக் நம்பர் 6, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1s2 2s2 அண்ட் 2p2வா இருக்கும். அடுத்து என்ன ஆகும், இது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கான கான்ஃபிகரேஷன். அடுத்த ஸ்டெப்ல இது எக்ஸைட் ஆகும். எக்ஸைட் ஆனிச்சு அப்படின்னா என்ன வந்துரும், 4 ஆஃப் ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் வந்துடும். 4 ஆஃப் ஃபில்டு ஆர்பிட்டால் இங்க ரெடி ஆயிடுச்சு. கார்பனுக்கு மேல என்ன சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுது, இட் பிகம்ஸ் 3 எலக்ட்ரான். இதுல இருக்கக்கூடிய எஸ் ஆர்பிட்டால் அண்ட் 2 பி ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆனா என்ன கிடைக்கும், sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைக்கும். இந்த கிடைச்சிருக்கு பாருங்க, இது ஒரு sp2, இது ஒரு sp2, இது ஒரு sp2. இந்த 3 sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஓவர்லேப் ஆகி CH சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணிடுது. இந்த ஆர்பிட்டால் இருக்கு பாத்தீங்களா, எம்டியா இருக்கு பாருங்க, அதை எங்க இண்டிகேட் பண்ணிருக்க, இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணிருக்கு. ஸோ கார்போகேட்டையான்னாலே அங்க என்ன இருக்கும், ஒரு எம்டி பி ஆர்பிட்டால் இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கார்போகேட்டையான் அப்படிங்கும் போது என்னென்ன பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கார்போகேட்டையான் அப்படிங்கும் போது கார்பனுக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும், இட்ஸ் அ பிளேனார் ஷேப்ல இருக்கும். அண்ட் கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல இன்வால்வ் ஆகும். கார்போகேட்டையான்னாலே அங்க ஒரு வேக்கன் பி ஆர்பிட்டால் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் அடுத்து அதிகமாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டா எல்லா கார்பனோடைய கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் யார் இருப்பா, டெர்ஷரி கார்போகேட்டையான் அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். யாரை கம்பேர் பண்ணும்போது, பென்சைல் ஈவன் அல்லை. பென்சைல் அல்லைல கம்பேர் பண்ணும்போது டெர்ஷரி கார்போகேட்டையான் அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிள். அடுத்துதான் யார் வரா, பென்சைல் வராங்க. பென்சைலுக்கு அடுத்துதான் பென்சைல் அல்லைல் ஆல்மோஸ்ட் என்னவா இருக்கும், ஈக்குவல் எனர்ஜில இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து யார் வரா, பிரைமரி கார்போகேட்டையான். அண்ட் பிரைமரி கார்போகேட்டையானோட மெத்தில் கேட்டையான் அப்படிங்கிறது லீஸ்ட் ஸ்டேபிள். அண்ட் அதை விட வினைல் அப்படிங்கிறது லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ இருக்கிறதுலே மோர் ஸ்டேபிள் டெர்ஷரி அண்ட் லீஸ்ட் ஸ்டேபிள் வினைல் கேட்டையான். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெபிலிட்டி எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, நான் இதை 2ஆ கிளாசிஃபை பண்றேன். என்ன அப்படின்னா,
பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கார்போகேட்டையானா இருக்கு அப்படின்னா இதோடைய ஸ்டெபிலிட்டியை ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் பாருங்க, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கார்போகேட்டன் எடுத்திருக்கேன். இது டெர்ஷரி, இது செகண்டரி, இது பிரைமரி, அண்ட் லீஸ்டா என்ன எடுத்திருக்கேன், மெத்தில் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி சொல்லுவாங்க ஷார்ட்கட்ல அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு என்னவா இருக்கும், அந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஆர் அப்படிங்கிறது அல்கைல் குரூப்பை இண்டிகேட் பண்ணும். ஸோ நம்பர் ஆஃப் ஆர் இன்க்ரீசஸ், கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். ஸோ ஃபர்ஸ்ட்ல பாருங்க, அதாவது டெர்ஷரி கார்பன்ல 3 ஆர் குரூப் இருக்கு. அதுவே செகண்டரியில பாருங்க 2 ஆர் இருக்கு. அண்ட் பிரைமரியில பாத்தீங்க அப்படின்னா 1 ஆர் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஆர் இன்க்ரீசஸ், கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். ஆர் அப்படிங்கிறது அல்கைல் குரூப். ஏன் அல்கைல் குரூப் இருந்தா கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அல்கைல் குரூப் என்ன பண்ணும், இந்த கார்பன்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜோடைய கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும், கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி பாசிபிள், எப்படி அல்கைல் போய் கார்போகேட்டனுடைய பாசிட்டிவ் சார்ஜை கம்மி பண்ணுது அப்படின்னா அதை ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்றாங்க. இங்க பாருங்களேன், ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா என்ன அப்படின்னா, சிக்மா பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வேக்கண்டா இருக்கக்கூடிய பி ஆர்பிட்டாலுக்கு டீலோக்கலைஸ் ஆகிறத ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்றாங்க. சிக்மா பாண்ட் எலக்ட்ரான் delocalize to vacant p orbital. இது ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், CH சிக்மா பாண்ட் இருக்கா, இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்க டீலோக்கலைட் ஆகுது, எங்க மூவ் ஆகுது, கார்பன்ல இருக்கக்கூடிய அதாவது கார்போகேட்டையான்ல இருக்கக்கூடிய MTP ஆர்பிட்டாலுக்கு டீலோக்கலைஸ் ஆகுது. ஸோ இங்கேருந்து எலக்ட்ரான் எங்க போகுது, எலக்ட்ரான் கிளவுட் கார்பன் நோக்கி போகுதா. ஸோ அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரான் இங்கேருந்து அந்த MTP ஆர்பிட்டாலுக்கு போகும்போது இந்த கார்பனுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜோடைய கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும். ஏன்னா எலக்ட்ரான் தான் கொடுக்குறாங்களே ஒரு ஆள், அதாவது அல்கைல் குரூப்ல இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான் எங்க டீலோக்கலைஸ் ஆகுது, எம்டியா இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுக்கு மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது எலக்ட்ரான் வர வர அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது கம்மியாகும். பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியானுச்சு அப்படின்னா என்ன அதிகமாகும், கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஸோ இந்த எஃபெக்டுக்கு என்ன பேரு, ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட், இதுவே அல்லைல் கார்போகேட்டையானோ பென்சைல் கார்போகேட்டையானோ இருக்கு அப்படின்னா அதோடைய ஸ்டெபிலிட்டி எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா ரெசனன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுவே அல்லைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். இதுவே பென்சைல்னா பாருங்க, அதுக்கு 1 2 3 4 5 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். ஸோ எந்த அளவுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த காம்பவுண்ட் என்ன ஆகும், இட் பிகம் ஸ்டெபிளைஸ்ட். ஸோ அல்லைல் அண்ட் பென்சைல் கார்போகேட்டையான் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும் டியூ டு ரெசனன்ஸால. ஓகே, ஸோ இப்போ நான் ஓவரால் ஆர்டர்ல பார்த்தேன் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா டெர்ஷரி வந்து மோர் ஸ்டேபிள்னு சொல்லியிருப்பேன். யாரை விட, பென்சைலை விட. நிறைய பேருக்கு இந்த இடத்துல டவுட் வந்திருக்கும், எப்படி டெர்ஷரியை விட பென்சைல் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கலாம். என்னன்னா எப்பயுமே ரெசனன்ஸ் தானே மோர் ஸ்டேபிள். ஸோ பென்சைலுக்கு வந்து 5 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். அப்ப பென்சைல் தானே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும், எப்படி டெர்ஷரி வருது அப்படின்னா, ஸோ இங்க பாருங்களேன், இது இது டெர்ஷரி கார்போகேட்டையான், இது பென்சைல் கார்போகேட்டையான். ஓகேவா. ஸோ ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்றேன். இதுல என்ன எஃபெக்ட் இருக்கு, ரெசனன்ஸ் இருக்கு. டியூ டு ரெசனன்ஸ் இது ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் இதுல பாருங்க என்ன இருக்கு, ஆர் குரூப் என்ன பண்ணும், ஹைப்பர் கான்ஜுகேஷன்ல இன்வால்வ் ஆகும். இன்னொரு எஃபெக்டும் இதுல இன்வால்வ் ஆகும். என்ன, ஆர் குரூப் அப்படிங்கிறது அல்கைல்னு சொல்லியிருக்கேனா, இந்த அல்கைல் குரூப் என்ன பண்ணும், இண்டக்டிவ் எஃபெக்ட்ல இன்வால்வ் ஆகும். அதாவது இது எல்லாமே பிளஸ் ஐ எஃபெக்ட்ல இன்வால்வ் ஆகும், எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடிய குரூப்ஸ். அப்ப இங்க என்ன இருக்கு, இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கு as well as ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ 2 எஃபெக்ட் இருக்கு, 2 ஸ்டெபிளைசிங் எஃபெக்ட் இருக்கு. ஸோ என்னவா இருக்கும், டெர்ஷரி கார்போகேட்டையான் அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிளா இருக்கும். யாரை விட, ஒரே ஒரு எஃபெக்டை விட.
ஸோ பென்சைல் கார்போகேட்டையான்ல ரெசனன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு எஃபெக்ட் தான் என்ன பண்ணுது, அந்த கேட்டையான ஸ்டெபிலைஸ் பண்ணுது. இதுவே டெர்ஷரி அப்படிங்கும் போது ரெண்டு எஃபெக்ட் இருக்கு. ஒன்னு ஹைப்பர் கான்ஜுகேஷன், இன்னொன்னு இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ என்னவா இருக்கும், டெர்ஷரி அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிளா இருக்கும். யாரை விட, பென்சைல் கேட்டையான விட. இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே போல நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வர காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.